நான் ஒரு ஆட்டோ தொழிலாளி. இன்னைக்கு எனக்கு இருந்த இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை சொல்லணும்னா ஒரு படமே எடுத்தா கூட பத்தாது. ஐயாவோட ஆற்றல், ஐயாவோட சக்தி அந்த அளவுக்கு பெருமை கூறியது. எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி அவங்களை பாதுகாத்துக்கும், அந்த கர்ம வினையை அவங்களை தோல் தூக்கி நிற்கும். இது காசெல்லாம் இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் ஒன்னும் கிடையாது. கணக்கம்பட்டியில எப்படி கணக்கம்பட்டி கணக்குகளை தீர்த்த வந்த மகான் அப்படின்னு நம்ம போற்றி கணக்கம்பட்டி பழனியில சொல்லியிருந்தோமோ, அது போல இந்த சென்னையில கூடுவாஞ்சேரியில கூடு விட்டு கூடு மூட்டை சாமையில போனவங்க கேட்டதா சரித்திரமே கிடையாது. வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க. கணக்கம்பட்டி பகவான் கேட்க கேட்க அவ்வளவு அற்புதங்கள், சொல்ல சொல்ல அவ்வளவு மகிமைகள் ஐயா பண்ணிட்டு வராங்க. இந்த காணொலியில ஒரு முக்கியமான செய்தி பகிர போறேங்க. கணக்கம்பட்டி ஐயாவுக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய கோயில்களுக்கு நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். இந்த பதிவுல ஐயாவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல கோயில் கட்ட போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னையில, தலைநகர் சென்னையில ஐயாவுக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. தர்மபுரி சென்னை அப்படின்னு வள்ளலார் சொல்லிருக்காங்க. ஆன்மீகம் தலித்தோங்கிய தர்மமிகு சென்னை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சென்னை நமக்கு தலைநகர் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக பூமிங்க. பல வாழும் சித்துக்கள் இன்றாலும் இருக்காங்க. எண்ணற்ற ஜீவசமாதிகள் சென்னையில இருக்குங்க. ஐயாவுக்கு அங்க திருக்கோயில் அமைக்கிறது சால பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். நானு சென்னை கூடுவாஞ்சேரி அருகே ஐயாவுக்கு திருக்கோயில் அமைச்சிட்டு வராங்க. ஐயாவோட பக்தரான திரு ராஜேஷ்குமார் ஐயா இந்த பணியை சிறப்பான முறையில் பண்ணிட்டு வராங்க. அவரோட அனுபவங்களை நம்ம இந்த காணொலியில பாக்கலாங்க. காணொலி போறதுக்கு முன்னாடி எண்ணற்ற நபர்கள் நம்ம சேனல்ல பாத்துட்டு வரீங்க. புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க காணொலிக்குள்ள போலாம். பழனி கணக்கம்பட்டியில் இருந்து சென்னை அருகில் கூடுவாஞ்சேரியில் கூடு விட்டு கூடுபாய வந்துள்ளார். ஐயனின் திருக்கோவில் இங்கு அமைய இருக்கிறது. அதனை முன்னிட்டு ஜூன் 4ஆம் தேதி இன்று வெகு சிறப்பாக நாங்கள் எண்ணியது போன்று மிக நேர்த்தியாக ஐயனின் அருளோடு பூமி பூஜை நிகழ்ந்தேறியது. அதை எல்லோரும் ஆசீர்வதித்து சென்றார்கள். பெரியவர்கள், ஐயாவுடன் வாழ்ந்தவர்கள், ஐயாவோட பக்தர்களாக, தீவிர பக்தர்களாக இருந்தவர்கள் அனைவரும் இங்கு சிறப்பித்து மகிழ்ச்சியாக இந்த அன்னதானத்தையும் உண்டு சென்றார்கள். இந்த புண்ணிய பூமியில் ஐயா இந்த நகரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா திருத்தவேலி. கணக்கம்பட்டியில எப்படி கணக்கம்பட்டி கணக்குகளை தீர்த்த வந்த மகான் அப்படின்னு நம்ம போற்றி கணக்கம்பட்டி பழனியில சொல்லியிருந்தோமோ, அது போல இந்த சென்னையில கூடுவாஞ்சேரியில கூடு விட்டு கூடு பாய வந்துள்ளார். அங்கிருந்து திருத்தவேலின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க கணக்கம்பட்டி கணக்குகளை சரி பார்த்து நம்மள வழிநடத்துறாரு அந்த வெட்டவேலிக்கு செல்வதற்கு. ஆனா இங்க சக மனிதர்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னதான் நம்ம மனிதர்களா இருந்தாலும் நிறைய ஏற்றத்தாழ்வு, பொறாமை, புச்சரிப்பு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி நீக்கினா நம்ம ஒளிவட்டத்திற்கு போகலாம் அப்படின்றதுக்கு இங்கிருந்து திருப்பி எல்லா மக்களையும், சென்னையில் மக்கள் மட்டும் இல்ல, கடல் கடந்து இருக்கவங்களையும், அருகில் உள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அனைத்து ஊரிலும் இருந்து இந்த திருப்பதியில் அமைந்திருக்கும் கூடு விட்டு கூடுபா இந்த கூடுவாஞ்சேரியில் அமைந்திருக்கும் ஐயனின் அருளாசி பெற்றவுடன் அது திருத்தி அமைக்கப்படுகிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதன் பின்பு இங்கிருந்து கணக்குகளை எழுதுவதற்காக கணக்கம்பட்டி சொல்லுவோம். அதுவேளை இது பாத்தீங்கன்னா இங்கேயே நம்மள ஃபுல் பிரெயின் வாஷ், நல்லா நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் ஐயா இங்கேயே திருத்தி அனுப்பிச்சிடுறாரு. அதனாலதான் இது பேர் திருத்தவேலி. இங்கிருந்து நம்ம எங்க போனோம், நம்ம தாய் பூமி பழனி கணக்கம்பட்டி. அங்க நம்ம போகும்போது சுத்தமா இருப்போம். அந்த ஒளி வட்டத்தோட பாதைக்கு போறதுக்கு நம்ம அருளாசி பெற்றவர்களா இருப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து பாடம் இல்லை, வேறுபாடும் இல்லை. அதேல மக்கள்கள் அனைவரும் தவறாமல் இங்கு சென்னையில் எழுந்தருள் இருக்கும், எழுந்து அருள் போகும் ஐயன் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளோட இந்த புண்ணிய பூமிக்கு அனைவரும் கோயில் கட்டுவதற்கான திருப்பணிகளில் உங்களுடைய பொருளாதார பங்கினை பங்கிட்டு அந்த வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு மூல காரணி அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல ஒரு வரலாறு படைக்க உங்க அனைவரால முடியும். நான் என்னால முடிஞ்சிருக்கு. நான் ஒரு சாமானிய மனிதன், ஆட்டோ ஓட்ட தொழிலாளி தான். நான் ஒரு பிசினஸ் கிளாஸோ இல்ல எனக்கு பின்னாடி
ஒரு பெரிய சொத்து குவிப்போ எதுவும் கிடையாது. தின கூலி தான் செய்கிறேன். என்னோட கடின உழைப்பினால ஐயனின் அருளோடு ஒரு பெரிய வாட்ஸ்அப் குழுமத்தை நாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை நாங்க நிர்ணயம் பண்ணோம். அதன் மூலமா பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல கூலி தொழிலாளி முதல் குடை வள்ளல்கள் வரை கூடி இருக்காங்க. அது யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பதிவிட மாட்டாங்க. என்ன விஷயம்னா பிரார்த்தனைக்கான தளம். இப்போ ஒருத்தவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்களோட பிரச்சனைய உங்களுக்கு என்ன இருக்காரு, ஐயா ஒருத்தர் இருக்காரு, கணக்கம்பட்டி மூட்டசுவாமி இருக்காரு, அவர் பெரிய நடமாடும் கடவுளா இருக்காரு, அவரோட நீங்க சேர்ந்து பயணிங்க, நீங்க பார்க்கலனாலும் அவர் பார்ப்பாரு உங்க குடும்பத்தை அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு இந்த கலியுகத்துல ஒரு நம்ம கர்ம வினையை கையில் ஆண்டு நம்மளை கைகோர்த்து போற நடமாடும் கடவுளாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்தான் நம்ம கணக்கம்பட்டி மூட்டசுவாமி. அவரால் அருள் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, எண்ணில் அடங்காதவர்கள். கடல் கடந்து ஜெர்மன் மற்றும் பங்களாதேஷ் அங்க நிறைய, அது சொல்லிட்டே போலாம், லிஸ்டே கிடையாது. பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி மூட்டசுவாமியோட அவருடைய போற்றியை வந்து பாடுறாங்கன்னா அது இறை அருள் பெற்ற ஐயாவோட அருள் பெற்ற குழந்தைகள் தான். இப்போ ஒரு அனுபவம் அதுல நான் சொல்றேன் பாருங்க. நம்ம குரூப்ல பயணிச்ச நிறைய பேர் பயணிக்கிறாங்க குழந்தை வரம் இல்லாம. அவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதே குழந்தைய பிறந்திருக்கு அத்தனை ஆண்டுகள்ல. அதுல ஒரு அம்மையார் பாத்தீங்கன்னா சென்னை மதுரை வாயில்ல இருக்காங்க, அவங்க பேர் சத்யா. அந்த அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப வருஷமா. அவங்க போகாத கோயில் இல்லை, ஏறாத மலை இல்லை. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பாக்கியம் இல்லாதனால அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு நம்ம குடும்பத்துல இணைந்தாங்க. அம்மா நீங்க இந்த விடுற கண்ணீர் எல்லாம் கணக்கம்பட்டி மூட்டசுவாமி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னல போக்குறதுனால நீங்க எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க, இந்த வாட்ஸ்அப்ல இணைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. நாங்க அடிச்சு சொன்னோம், சொல்லிட்டே இருக்கேன். என் உடல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐயாவோட வைப்ரேஷன் வந்து எனக்குள்ள இருக்கு, அது என்னால உணர முடியும். அந்த அருள் ஆற்றல்னால நான் சொன்னேன். அந்த பழனி ஆண்டவர் இந்த ஒளிவட்டத்தோட ஆசையோட அந்த அம்மாக்கு சொன்னேன். அவங்க நம்பினாங்க. பட் யாருமே ஒரு ரிசல்ட் வந்தாதான் நம்புவாங்க, அந்த குழந்தை கையில வந்தாதான் நம்புவாங்க. குழந்தை கருவானா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மானிட ஜென்மங்கள் நம்மலாம். எதையும் வந்து கையில அள்ளி கொடுத்தாதான் நம்புவோம் அந்த கடவுளை. கிள்ளி எல்லாம் கொடுத்தாலும் நம்ப மாட்டோம், இல்ல அசைய கொடுத்தா கூட நம்ப மாட்டோம். அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லை, அதெல்லாம் கடந்து வந்துட்டேன், உணர்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் அந்த அம்மையாருக்கு சொல்லும் போது அவங்க கொஞ்ச நாள் பயணிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, கோவப்பட்டு கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கு எந்த கடவுளும் இல்லை, இந்த உலகமே இல்லை, நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பெரியவங்க அவங்க பேசி வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் தொடர்பு கொண்டு அவங்களை பேசினேன். அம்மா கண்டிப்பா உனக்கு குழந்தை இருக்கு, இது சத்தியம், இது இல்லைன்னா மூட்டசாமி கிடையாது, உனக்கு குழந்தை இருக்குன்னு அடிச்சு சொன்னேன். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு கன்சீவ் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வர வேண்டியது இந்த பூமி பூஜையில. ஆனா ஏன் வரலன்னா, சரி கன்சீவ் ஆகிருக்கு, டிராவல் பண்ணக்கூடாது, மேடு பள்ளத்தெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொன்னாங்க. பெரியவங்க சொன்னா அதுக்கு முற்றிலும் உண்மை, பெரியவங்களை மதிக்கணும். அதுக்காக அவங்களை வந்து நீங்க இருங்க, ஐயா உங்களோட ஒளிவட்டதெல்லாம் இருக்காங்க, அந்த கருணை கடல் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது போல நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை சொல்லணும்னா ஒரு படமே எடுத்தா கூட பத்தாது. ஐயாவோட ஆற்றல், ஐயாவோட சக்தி அந்த அளவுக்கு பெருமைக்குரியது. அதனால ஐயாவோட புகழ்ச்சியை பறைசாற்றுவதற்காக நான் ஒரு ஆட்டோ தொழிலாளி. இன்னைக்கு எனக்கு இருந்த இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்டை இன்னைக்கு பூமி பூஜை போட்டு இங்க 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 திருக்கோயில் கட்ட போறேன்னு நான் முன் வந்திருக்கேன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. என் பெரிய பொண்ணு டிகிரி படிக்கிறா, 2வது பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட ஃபியூச்சர்லாம் கூட நான் பார்க்காம, ஏன் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்காம, இந்த பணத்தை வச்சு நான் இன்னைக்கு ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை பண்ணலாமே, ஏன் பண்ணல? எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி அவங்களை பாதுகாத்துக்கும், அந்த கர்ம வினையை வந்து அவங்கள தோல் தூக்கி நிற்கும். இது காசெல்லாம் இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் ஒன்னும் கிடையாது. இந்த 2400 நான் போய் எடுத்துட்டு போறது கிடையாது. எல்லாம் பரம்பொருளுக்கு தான் சொந்தம், அந்த கணக்கம்பட்டி மூட்டசுவாமிக்கு தான் சொந்தம். அவருக்கான திருக்கோயில் கட்டட்டமே, இங்க சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அருள் பாக்கிட்டமே. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இங்க எத்தனை பேர் நொந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்தவர் கூட இங்க ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, என் குழந்தை பேசாம இருந்தது, திருவான்மையூர்ல இருந்து வந்தாரு இந்த செய்தியை கேட்டு. என் குழந்தை பேசாம இருந்தது, அந்த குழந்தை வந்து இன்னைக்கு ஐயாவோட அருளால பேசி இருக்கு. அவர் சந்தோஷமா இருந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு, சாப்பிட கை நினைச்சு சாப்பிட்டுட்டு கண்களை வீட்டு போனாரு. இதெல்லாம் எந்த ஆற்றல், இதெல்லாம் எப்படி வருது எங்களுக்குன்னா? இதனால வந்து 50 கோடி வருதா?
கிடையாது. இல்ல ஏதாவது உங்களுக்கு அருள் நிறைந்து இருக்கோம். நாங்க நடக்கிற பாதையெல்லாம் வந்து சொர்க்க பூமி இருக்கு. ஏதோ சொல்றாங்க நம்ம இறந்த பின்ன வந்து நம்மளோட இது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறோம், இங்க வந்து நரகத்துக்கு போராடுன்னு. நரகம் சொர்க்கம்ன்றதெல்லாம் வெளியே கிடையாது, இங்கதான் இந்த பூமியில தான் இருக்கு. நீ சிரிச்சனா உனக்கு சொர்க்கம், நீ அழுதனா நரகம். உன் கர்மா என்னவோ அதுதான் நீ அனுபவிச்சு ஆகணும், அதுல மாற்றிக்கிறதே கிடையாது. அந்த கர்மா வினையை அவங்கவுங்க செய்தது, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். கெட்டதை செய்யாம இரு, நல்லது செய்யலனாலும். அதைதான் மூட்டை சாமி சொல்றாங்க. மூட்டை சாமியில போனவங்க கெட்டதா வந்து சரித்திரமே கிடையாது, அவரால் வளர்ந்ததாக சரித்திராக்காங்க. கெட்டவர்களை கூட நல்லவராக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அருள் பெற்ற அருளாளர் நடமாடும் கடவுள். நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குரு தேவை, அந்த குருவை வந்து நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். எப்படி நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு தாய் தந்தைக்கு இருந்தாலும் ஒரு கல்வி கூடத்துக்கு ஒரு குரு தேவையா இருக்காங்களோ இந்த வாழ்க்கையில, அது போல நம்மளோட குடும்பத்திற்கு ஒரு குருன்ற குரு கலாச்சாரம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். சேம் டைம் அந்த குரு வந்த போது கையில தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, நீங்க செய்த கர்ம வினைய நீங்க உண்மையும் பொழுது நிறைய இன்னல்கள் வரும். அப்போ நீங்க கடவுள் மேலேயும் குரு மேலேயும் பழி போட்டு நீங்க சுகம் காண முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் விளையும். அதுவேள அந்த குருவை தக்க வைக்கிறது கஷ்டம். அந்த கர்ம வினை இருக்கும் போது அதையும் மீறியும் ஒருத்தன் தக்க வச்சிருக்கானோ அவங்களோட வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் ஒருவனாக நான் இருக்கிறேன் சாட்சிக்கு. இது போல பன்முகம் பல்லாயிரம் கணக்கானவர் இருக்காங்க.